ஹாய் பிகபூஸ், வெல்கம் டு மசாலப்பறை. இன்னைக்கு ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். ஜீபூப்பா அவ்வளோதான். ஸ்டவ் ஆன் ஆகிடுச்சா. இதில் வந்து ஒரு கடாய், இரும்பு கடாயை வச்சுட்டு சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் வந்து நான் ஒரு 5 மிக்சர் ஆஃப் ஆயில்ஸ் வச்சுருக்கேன். கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், நீம் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஜோஜோபா ஆயில். இந்த 5 ஆயில்ஸும் நான் ஒரு போர்ஷன்ஸில் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆயிலை நல்லா சூடாக இருக்கிற கடாயில் ஊற்றிட்டு வெயிட் பண்ணுவோம். அந்த ஆயில் நல்லா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஸோ சிம்மில் வச்சு எண்ணெய் ஹீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கேயும் பராக்க பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன தெரிகிறது? சிம்மில் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது, பட் நோ ப்ராப்ளம். அது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இந்த ஆயில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும், ஹேர் ரூட்க்கெல்லாம் நல்லா வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் தான் அந்த இன்க்ரீடியன்ட்ஸு. என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்: ரோஸ்மேரி, ஜடாமான்சி ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து வெம்பாலம் பட்டை. இந்த ஆயில் வந்து நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும், ப்ளஸ் வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும். நல்லா வந்து லாங் ஹேர் வரணும்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெறும் கோகோனட் ஆயிலில் கூட நம்ம பண்ணலாம். நான் தான் மிக்சர் ஆஃப் 5 ஆயில்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் கோகோனட் ஆயிலில் பண்ணலாம், ஆல்மண்ட் ஆயில், கோகோனட் ஆயில் மிக்சரில் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். நான் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்தில் உங்களுக்கான ரிசல்ட்ஸை நான் திரும்ப யூடியூப்பில் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பண்ணியிருக்கோமா, இன்னிலேருந்து ஒரு 1 மந்தில் நான் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் இன்க்ரீடியன்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறோம். ரோஸ்மேரி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் எல்லாமே ஒரு பவுல் அளவு கரெக்டாக எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு வந்து ஒரு பவுல் எல்லாமே 100 கிராம்ஸு. அப்புறம் வந்து ஜடாமான்சி ரூட்டு, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து வேம்பாலம் பட்டை. ஸோ இது ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஆயில் வந்து ரெட்டிஷாக மாறிடுங்க. ஒரு மாதிரி பிங்கிஷ் ரெட்டிஷாக மாறிடும். நம்ம ஆயிலே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு உடனே வந்து ஒரு நல்ல லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி 12 ஹவர்ஸ் வந்து விட்டுற போகிறோம். நல்ல பிங்கிஷ் கலரில் வந்திருக்கு ஆயில். ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ஆயில் மேக்கிங் ரெசிபி நல்லா வந்திருக்கு. செம்ம ஹாப்பி பிகபூஸ். டேக் கேர், டாடா, பாய்.